பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை உடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். என்னாகும் 11:1-2. பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாயிருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்து பாளையத்தின் கடைசியில் இருக்கிற சிலரை பட்சித்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசே நோக்கி கூப்பிட்டார்கள். மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். உடனே அக்கினி அவிந்து போயிற்று. இங்கே இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி வழி நடத்தப்பட்டு கொண்டே வர்றாங்க. ஒரு புதிய தேசத்தை நோக்கி பிரயாணப்படுறாங்க. அந்த நாட்கள்ல 30 லட்சம் பேர், காலாட்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர், ஆண்கள், பெண்கள், சிறு பிள்ளைகள் எல்லாம் சேர்த்த கிட்டத்தட்ட 30 லட்சம், கூட குறைய இருக்கலாம். அவ்வளோ லட்சம் பேர் பிரயாணப்படுறாங்க. இப்போ மோசே தலைமையில் அவங்க டிராவல் பண்ணுறாங்க. இப்போ என்ன நடக்குது பாருங்க. பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அது சரியில்லை, இது சரியில்லை, தண்ணி வரல, இது கிடைக்கல, அவங்களுக்கு இது கிடைச்சது, எங்களுக்கு இது கிடைக்கல. என்னத்தை இவங்க லீட் பண்ணுறாங்க, என்ன லீடர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க, எங்களை கவனிக்கலை. ஏதோ ஒரு முறுமுறுப்பு தேவை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. குறை சொல்லிக்கிட்டே, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லி. 30 லட்சம் பேரை ஒரு வனாந்திரத்தில் வழி நடத்துறதுன்னா சாதாரண விஷயமா? அங்கே ஆறு கிடையாது, தண்ணி கிடையாது, பாருங்க, உணவுக்கான எந்த வசதியும் கிடையாது. வெறும் வனாந்தரம் எல்லாம் நடக்கணும். உணவு பரலோகத்திலேருந்து ஆண்டவர் கொடுக்கிறார், மன்னா. தண்ணி வேணுமா, கண்மேலேருந்து தண்ணீரை புறப்பட பண்ணுகிறார். நீங்கள் அதை யோசித்து பார்த்துங்க. தண்ணீர் சும்மா அப்படியே குழாயிலேருந்து வர்ற மாதிரி இல்லை. 30 லட்சம் பேருக்கு எப்படி போதும்? நதி மாதிரி ஓடி இருக்கும், ஆறாக தண்ணி ஓடி இருக்கும். அப்போ தான் 30 லட்சம் பேர் அதில் தங்களுடைய தாகம் தீர்த்திருக்க முடியும். அந்த மிருக ஜீவன்கள் எல்லாத்துக்கும் தேவை இருக்குல்ல. அப்போ தேவன் இவ்வளெல்லாம் செய்து வழி நடத்தி கொண்டு வந்தால், சின்ன சின்ன காரியத்துக்கு முறுமுறுப்பது, கம்ப்ளைண்ட் பண்ணுவது, மற்றவங்களை குறை சொல்லுவது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பேசின உடனே ஆண்டவருக்கு கோபம் வந்து விட்டார். கடலை பிளந்து வழி நடத்தி இருக்கிறார். மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றி இருக்கிறார். கண்மையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணீர். இவ்வளவு அற்புதங்களை பார்த்துருக்கிறாங்க. இன்னும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, முறுமுறுக்கிறது, அதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுறது, சரியில்லை, இது சரியில்லை பாருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இது கேட்டோன்னு கோபம் வந்து விட்டார். உடனே கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எறிந்ததாம். இந்த முறுமுறுக்கிறவங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்களாம் அழிச்சிடணும்னு கர்த்தரை எழுப்பி கர்த்தருடைய அக்கினி இறங்கி சிலர் இறந்துட்டாங்க. பார்த்தீங்களா? வழியிலேயே மறித்து போகிறாங்க இந்த முறுமுறுப்புனால. உடனே ஜனங்கள் மோசேன்னு கூப்பிட்ற, மோசே மோசே அக்கினி பற்றி எரியுது, ஆண்டவர் கோவப்பட்டுட்டார், அக்கினி பற்றி ஏதாவது செய்யுங்க. இவங்க கர்த்தரை கூப்பிட முடியாது, மோசையை கூப்பிட்றாங்க. மோசே விண்ணப்பம் பண்ணுறார். என்ன பண்ணியிருப்பார்? ஆண்டவரே மன்னிச்சிருங்க, நாங்கள் மனிதர்கள், அவங்க மனிதர்கள் தானே, மனுஷ சுபாவம் அது கம்ப்ளைண்ட் பண்ணுறது, மன்னிச்சிருங்க, இறக்க செய்யுங்க. பரிந்து பேசி ஜெபிச்ச உடனே அந்த அக்கினி அவிந்து போயிற்று. ஆனால் கொஞ்சம் பேர் இறந்துட்டாங்க. அடுத்த வேதத்தில் பார்க்குறோம். இப்போ இன்றைக்கு கூட நம்ம வீட்டுக்குள்ளே பாருங்க, வீட்டுக்குள்ளே ஒரு சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, அப்படி பேச்சுகளில் ஆண்டவரை குறித்து புகழ்ந்து பேசி சந்தோஷம் அதானே இருக்கணும். சிலர் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒன்னால தான், அம்மா இவங்களால தான், இவளால தான் நம்ம வீட்டில் இப்படி இருக்குது, இவன் ஜெபிக்க மாட்டான், இவன் சர்ச்சுக்கு வருவதில்லை, இவளால தான், அவளால தான். நீ ஜெபம் பண்ணி என்னத்து கண்ட, இவடி பாருங்க, ஜெபிக்கிறேன்றா, இவ எப்படி இருக்கா பாருங்க. கம்ப்ளைண்ட் பண்ணுவார் ஒருத்தருக்கு ஒருத்தர். ஒரு வீட்டுக்குள்ள ஒரு மனமா அன்பா ஐக்கியமா இல்லாதபடி கம்ப்ளைண்ட் பண்ணுவார், குறை சொல்லுவது, ஏதாவது ஒரு குற்றத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. சிலர் பார்த்தீங்களா, அதான் சுபாவம். அந்த வீட்டுக்குள்ள இந்த காரியம் நடந்துக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்னு சொன்னால், ஒருவருக்கொருவர் உள்ள அன்பு பாதிக்கப்படும், ஐக்கியம் பாதிக்கப்படும், உறவு பாதிக்கப்படும்.
இதை பார்த்து ஆண்டவருடைய உள்ளம் துக்கம் அடையும். துக்கம் அடைவது மாத்திரம் சில சமயம் கோபப்பட்டுருவார். இவ்வளவு நான் உங்களுக்கு நன்மை செய்கிறேன், உங்களோட பேசுகிறேன், உங்களோட நான் வாசம் பண்ணுறேன், உங்களுடைய ஜெபத்தை கேட்குறேன், உங்களுக்கு அற்புதம்லாம் செய்கிறேன். ஆனாலும் நீங்கள் உணர்வு இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. வீட்டுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணுறீங்க, கூக்குரல் எழும்புது. அம்மா பாருமா இவன், அப்பா பாருமா இவங்கள, அப்பாவை பாருமா அம்மாவை பாருமா, இது மாதிரி குறை சொல்லிக்கிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இந்த சத்தம் எழும்புது பாருங்க. இது தேவனை இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்கள் வீடு எப்படி இருக்குது யோசித்து பாருங்க. வீடுன்னு இருந்தால் சண்டை சச்சரவு வரத்தானே செய்யும், வரும். எப்போவுமே சண்டை சச்சரவுன்னு இருந்தால் வாக்குவாதம், சண்டை, சாப்பாட்டுக்கு முறுமுறுப்பு, ஒரு காஃபி எனக்கு டைமுக்கு தரல, இது குளிர்ந்து போயிருக்குது அப்படின்னு ஒரு முறுமுறுப்பு. இது ஒன்றுக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் எப்படி யோசித்து பாருங்க. ஒருத்தர் சொன்னாங்க, அவங்க வீட்டில் 3-4 பேர் எல்லாம் ஸ்கூலில் படிக்கிறாங்க. தாயார் தோசை சுட்டு கொடுத்தாங்க. 4 பிள்ளைகளுக்கு சூடாக கொடுக்கணும், 4 பிள்ளைகள் ஸ்கூலுக்கு அனுப்பணும். 2 தோசை செட்டு வச்சு சுட்டு சூடாக கொடுக்குறாங்க, பிள்ளைகள் சாப்பிடட்டன்னு. ஒன்றுக்கு தட்டேன்னு சண்டை, எனக்கு முதல்ல கொடு, உனக்கு முதல்ல கொடு அப்படின்னு. தர்றேன், ஒவ்வொருத்தருக்கா தர்றேன்னு தாயார் கொடுக்குறாங்க. கொஞ்சம் இவனுக்கு தான் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு அவனை இடிக்கிறாரு, அவளை இடிக்கிறார். அவங்களுக்கு அக்கான்னா தான் முக்கியம், தங்கச்சின்னா தான் முக்கியம், அவளுக்கு தான் கொடுப்பீங்க. முறுமுறுப்பு, சண்டை. கொஞ்சம் பொறுமையாக இருந்து அம்மா எல்லாருக்கு தான் தரப்போகிறாங்க. அதில் ஒருத்தர் தோசை எடுத்து அவசரமாக சுட்டு சுட்டு போட பிஞ்சிட்டா, எனக்கு இந்த பிஞ்ச தோசை வேண்டாம், தூக்கி எறிகிறது. பிஞ்ச தோசை எனக்கு வேண்டான்னு அம்மா பொறுமையாக சொல்லி சொல்லி பார்த்தாங்க. சரி, பிஞ்ச தோசை வேண்டாம்ல, கொடு, பிய்யாத தோசை உனக்கு நல்லா சுட்டு தர்றேன். ஆனால் ஒன்று, இந்த தோசையை பிக்காம நீ சாப்பிடணும் அப்படின்னாங்களா. பிக்கவே கூடாது, பிக்காமல் சாப்பிடணும். பிஞ்ச தோசை வேண்டான்னல, இப்போ நான் தோசை முழுசாக சுட்டு தர்றேன், பிக்காமல் சாப்பிடணும் அப்படின்னாங்க. அது எப்படி சாப்பிட முடியும்? பிக்காமல் எப்படி சாப்பிடும்? பிக்காமல் நீ தானே கேட்ட, இந்த பிஞ்ச தோசை எனக்கு வேண்டான்னு சொன்னல, பிச்சு பிச்சு தானே சாப்பிட்றோம். அப்போ ஒன்று பிஞ்சிட்டுன்னா நீ சாப்பிட்ருக்கலாம்ல, பிக்காமல் சாப்பிடு, இல்லைன்னு அவ்வளோதான். இப்போ ஒரு புத்தி தெளிஞ்சிட்டு, தப்பு தான்மா நான் கேட்டது, ஐம் சாரி. அதுக்கப்புறம் தாயார் சரி சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி சின்ன சின்ன காரியத்துக்கும் சின்ன பிள்ளைகள் மாதிரி பெரியவங்களும் சண்டை போடுவாங்க. அதாவது தமாசுக்கு விளையாட்டுக்கு ஒன்று பேசுறது வீட்டுக்குள்ள சகஜம். சீரியஸாக சண்டை போட்டு பேசாமல் இருப்பாங்க. அண்ணனும் தங்கச்சியும் பேச மாட்டாங்க, அக்காவும் தம்பியும் பேச மாட்டாங்க. இதில் அம்மாவும் சில மகனும் பேச மாட்டாங்க, அப்பாவும் சில மகளும் பேச மாட்டாங்க. வாக்குவாதம், இவர்கிட்ட பேசணும் ஒரே வாக்குவாதம் தான் பேசுகிற, முறுமுறுப்பு, கம்ப்ளைண்ட் பண்ணுறது. ஒரு வீட்டுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. ஒரு வீடுன்னு இருந்தால் சந்தோஷமாக கலகலப்பாக பேசி ஆண்டவரை பற்றி பேசணும், துதிக்கணும், ஜெபிக்கணும். அப்படிதான் அந்த பிரச்சனை வருது இல்லை. ஒரு தேவை வரும்போது தான் இதெல்லாம் வருது. ஒரு அவசியம் வரும்போது, அப்போ எனக்கு ஃபீஸுக்கு பணம் கொடுக்கணும், அவனுக்கு மட்டும் கொடுக்குறீங்க, இருந்தால் தரோம், நாளைக்கு தரலாம். இது மாதிரி பணத்தினால அல்லது ஒரு பொருளினால சில வாக்குவாதங்கள்லாம் கூட வரக்கூடும், கம்ப்ளைண்ட் வரும். அவனுக்கு தான் செய்கிறீங்க, எனக்கு செய்ய மாட்டீங்க, என் மேலே உங்களுக்கு அன்பே இல்லை அப்படின்னு சில பிள்ளைகள் பேசுவாங்க. இது மாதிரி ஒரு குடும்பத்துக்குள்ள வாக்குவாதம் வரும்போது அது தேவனை துக்கப்படுத்தும். அவர் தானே குடும்ப தலைவர். அப்போ என்ன செய்யணும்? ஒரு பிரச்சனை நீ வந்துட்டா அதை பேசி கொண்டே இருக்காம, ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லாமல், பிலிப்பியர் 4:6-7 என்ன சொல்லியிருக்கு பாருங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாம, எது கவலைப்படுறீங்க? இந்த தேவை, அந்த தேவை, இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, எதுக்கு வாக்குவாதம் பண்ணணும்? ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஸ்தோத்திரத்தோட ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை, உங்களுடைய குடும்பத்தை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்போ இந்த வாக்குவாதத்துக்கே இடம் கொடுக்காதபடி வாங்க நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவர் இந்த காரியத்தில் நமக்கு உதவி செய்வார், தேவை சந்திப்பார், எல்லாருக்கும் நலமானது நடக்கும்படி கர்த்தர் செய்வார். நம்ம ஜெபிக்கலாம், தேவனுக்கு தெரியப்படுத்தலாம்.
இந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளணும். நீங்களா டிஸ்கஸ் பண்ணி பேசி சண்டை போட்டு தீர்வு இல்லாமல் குழப்பம் அடைகிறதை விட தேவனுக்கு தெரியப்படுத்தும் ஆண்டவர் அற்புதம் செய்வார்னு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆண்டவர் அதில் தலையிடுவார், பொறுப்பெடுப்பார், எல்லாவற்றையும் நன்மையாக நடத்தி தருவார். அவ்வளோதான். இப்போ அப்படிதான் ஜெபிக்க போகிறேன். ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு வாக்குவாதம் வீட்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு காரியத்தை குறித்து என்ன பண்ணலாம், இப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாம், ஆளு கொண்டு நான் சொல்கிறத கேட்க மாட்டீங்க, எவன் சொல்கிறதான் கேட்பீங்க. அது மாதிரி வாக்குவாதெல்லாம் நடக்குது. கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? இயேசுவே எங்களை மன்னிங்க. நாங்கள் இந்த உலக மனுஷரை போல நடக்காதபடி உங்கள் பிள்ளைகளாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோன்னு சொல்லுங்கள். ஆண்டவர் அற்புதமாக நடத்திடுவார். ஜெபிக்கலாமா? ஆண்டோடைய சமூகத்தில் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் எல்லாவற்றையும் உமக்கு தெரியப்படுத்த நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற சகல காரியத்தை உமக்கு தெரியப்படுத்துகிறோம். நீங்கள் பொறுப்படுத்து எல்லாவற்றையும் நடத்தி கொடுங்க. எங்கள் வீட்டுக்குள்ளே இந்த முறுமுறுப்பு, இந்த வாக்குவாதங்கள், கம்ப்ளைண்ட் பண்ணுறது, ஒருத்தரை பற்றி ஒருத்தர் குறை சொல்கிறது, அவங்கள பற்றி வாக்குவாதங்கள், இதெல்லாம் எங்கள் வீட்டில் வேண்டாம். நாங்கள் உங்கள் பிள்ளைங்க, இது உங்கள் குடும்பம். நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமாக, சந்தோஷமாக, மன மகிழ்ச்சியாக இருக்கணும். இந்த முறுமுறுப்பு, சண்டைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. உங்களுக்கு நாங்கள் எல்லாத்தையும் தெரியப்படுத்துகிறோம். நீங்கள் தலையிட்டு எங்களுடைய எல்லா காரியத்தையும் பொறுப்படுத்த நடத்தி தாங்க. இந்த பிரச்சனைக்கு நீங்கள் நல்ல முடிவு உண்டாக்கி கொடுங்க. எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறப்பா. உமக்கு நன்றி ஏசப்பா. என்னத்தை கவனிக்கிறீங்க, நீங்கள் உதவி செய்கிறீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படி பொறுப்படுத்தி கொண்டதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்பொழுதும் தகப்பனை, எங்களுடைய குடும்பத்தின் தேவைகள், காரியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் தேவ சமாதானம், ஆசீர்வாதம் நிலைத்திருக்கவும் இந்த தேவையை சந்தித்து கொடுங்க. உடைய வருமானத்தை ஆசீர்வதிங்க. இந்த தேவைகளை சந்திங்க. தடையாக இருக்கிற காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. இந்த குறைவுகளை நிறைவாக்குங்க. எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஒருமனப்பட்டு இந்த அற்புதத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்த காரியத்தில் அற்புதம் செய்து ஆசீர்வதிங்க. இன்றைக்கு இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். உம்முடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.